லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். ஒருவர் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்கொண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19. சீசர் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரைத்துவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ வார்த்தையின் தலைப்பு என்ன தெரியுமா? கடுகு விதையளவு. கடுகு விதையளவு. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் கேட்கிறார்கள், எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகு விதையளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து கடல்ல நடப்படுவாயாக அப்படின்னு சொன்னா அது என்ன செஞ்சிடும்? உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அந்த அப்போஸ்தலர்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னா, நிறைய விசுவாசம் இருந்தாதான் நிறைய காரியங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. இங்க சீசர்கள் வந்து ஒரு 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 பிசாசை அவர்களால் என்ன செய்ய முடியாது, துரத்த முடியாது. ஆண்டவர் வந்து அந்த பிசாசை அரட்டின உடனே அது என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்ப கேட்பாங்க, எங்களால் ஏன் கூடாம போயிற்று அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, உங்களுடைய அவிசுவாசத்தினாலதான் அப்படி என்ன செஞ்சிச்சு நடந்துச்சு. உங்களுக்கு கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து கடல்ல போன்னு சொன்னா கூட அது என்ன செஞ்சிடும்? போயிடும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடுகு விதையளவு விசுவாசம் நம்மளுக்கு போதும், மலையளவு விசுவாசம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்படின்னா என்ன? கடுகு விதையளவு விசுவாசம் கூட இல்லாத மனிதர்களாக நாம் இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் இருந்திருக்கிறார்கள், சீசர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அர்த்தமாகிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் 14வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அடுத்தது ஸ்தோத்திரம் 18வது வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கொஞ்சம் பாருங்களேன். எலியா சொல்லுகிறார், நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா நான் என்ன செய்றேன் இருந்தேன். நான் ஒருவன் மாத்திரம்தான் என்ன செய்றேன் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருவன் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், இன்னும் 7000 பேர் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். இது பழைய ஏற்பாடு காலம், அது அந்த காலம். இந்த காலத்துல லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அல்லேலூயா. என்ன கவனிக்கிறேன்? அந்த கால எலியா காலத்துல எலியா மட்டும்தான் இருக்கிறேன்னு நினைச்சிருக்கிறாரு. ஆனா 7000 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலே நம்ம கணக்கெடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை முதலிடத்துல இருக்கிறது.
கிறிஸ்துவோட நிலையத்துல இந்தியாவில் மட்டுமல்ல, எங்க உலகத்திலேயே எத்தனை இடத்துல இருக்கு? முதல் இடத்துல இருக்குது. ஆனா தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா, ஒரு மனிதனிடத்துல கூட என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஒருவன் கூட இருக்க மாட்டான் அப்படிங்கிற சத்தியத்தை கேட்கிறானா? இல்ல ஆண்டவரே, நான் அப்படி என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒருவன் கூட இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கறத விட, யார் இருக்கிறாங்க இல்லை, அது எனக்கு தேவையில்லை. என் தேவன் வரும் பொழுது அவரை காணத்தக்கதான விசுவாசத்தோடு நான் என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த விசுவாசம் எவ்வளவு இருக்கணும்? எத்தனை கிலோ இருக்கணும்? எத்தனை கிலோ இருக்கணும்? கடுகளவு இருந்தா போதும். விசுவாசம் அப்படின்னா என்ன? ஆயத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம்னா என்ன? ஆயத்தம். அப்போ ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. இது எப்படி அப்படியே கண்டினியூட்டியா போகுது அப்படின்னா, நோவா காலத்தில் நடந்ததை போலவே மனுஷகுமாரன் காலத்தில் என்ன செய்யும்? நடக்கும். அப்படின்னா கர்த்தருடைய வருகைக்காக அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? ஆயத்தமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பவர். இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே, எலியாவுக்கு போட்டியா 7000 பேர் இருந்திருக்கிறாங்க. அவன் ஒருவனை நினைச்சான், அவனை 7001 மாற்றிட்டீங்க. ஆனா இந்த உலகத்துல அதிக எண்ணிக்கையில உண்மை அறிந்தவர்கள் இருந்தாலும் ஒருவன் கூட இல்லை. நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் ஒருவன் உமக்கு பிரியமா நான் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படிங்கிற முடிவை நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். அல்லேலூயா. அப்ப விசுவாசம்னா ஆயத்தமா இருக்கணும். அப்போ மனுஷகுமாரன் வரும் பொழுது அவரை காண்பதற்கு யாரும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? ஆயத்தமா இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப ஆயத்தமா இல்லாம என்ன செஞ்சிருப்பாங்க? உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து எல்லாரும் எப்படி வாழ்றாங்களோ மற்றவர்களை பார்த்தே இவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அர்த்தம். அப்ப எலியாவை போல எலியா சொல்கிறான், நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம நான் ஒருவன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இப்போ நீதிமொழிகள் 27 எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? 11வது வசனம் நான் வாசிக்கிறேன். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. தேவ இருதயத்தை எப்படி நம்ம சந்தோஷப்படுத்த முடியும்? நீங்க தேவனை சந்தோஷப்படுத்தணுமா, மனுஷனை சந்தோஷப்படுத்தணுமா? எனக்கு கேட்கல, என்ன சத்தமா? தேவனைத்தான் நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். மனிதனை நாம் என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படுத்த கூடாது. அப்ப மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா தேவனை சந்தோஷப்படுத்தாமல் மனிதனை சந்தோஷப்படுத்துகிற கூட்டம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப தேவனை சந்தோஷப்படுத்த என்ன செய்யணும்? அவர் எப்படி சொல்றாரு? என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. நீதிமொழிகள் 25 எப்படி சந்தோஷப்படுத்தணும் தெரியுமா? 21வது வசனம், 25, 21 உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. இது புரியுதா? தாகமா இருந்தா அவனுடைய பசி என்னவாக இருக்கு? அவனுடைய தாகம் என்னவாக இருக்கு? இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அவனுக்கு இது கிடைச்சிடக்கூடாது, அவன் இங்க இருக்கக்கூடாது, அவனை எப்படியாவது விரட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள? ஏவா உனக்கு பிரச்சனை என்ன? இதுதானே, வச்சுக்க. அப்படி விட்டோம்னா அதுதான் தேவனை சந்தோஷப்படுத்துறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியலையா? புரியலையா? சரி, மத்தேயு புரியலன்னு சொன்னா அடுத்த வசனத்துக்கு நம்ம போகிறோம். ஏன் அப்படி? மத்தேயு
5ஆம் அதிகாரம் சட்டுன்னு எடுத்துக்கொள்வோம், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டாச்சா? 40வது வசனம். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காரியத்துக்கும் வழக்காடிக்கிட்டு வந்து போட்டி போட்டுக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லை, நான் இதை பண்ணிடுவேன் நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, என் மகனே, அவங்களுக்கு நான் பதில் செய்யத்தக்கதாக நீ ஞானவானாகி அதை விட்டு விடு அப்படின்னு சொல்ற. அப்படி விட்டுட்டோம்னா கர்த்தர் சந்தோஷப்படுவா. அல்லேலூயா. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. ஊழியம் தேவ வார்த்தையின்படிதான் ஊழியம், இல்லையா? ஊழியம் எதுக்கு? ஊழியம் எதுக்கு? தேவ வார்த்தைக்காக. வார்த்தையை விட்டதுக்கு பிறகு என்ன ஊழியம்? வார்த்தையை விட்டதுக்கு பிறகு என்ன ஊழியம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். அந்த காலத்துல ஆகாம், அந்த ஆபிரகாம், நோவா, அப்புறம் எலியா, எலிசா, அவங்க காலத்துல எல்லாத்தையும் விட்டு தேவ வார்த்தைக்காக நிலைத்து நின்றார்கள். தானியேலை கொண்டு போய் எங்க போட்டுட்டாங்க? சிங்கக்கோவையில போட்டுட்டாங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்களை கொண்டு போய் எங்க போட்டுட்டாங்க? அக்னி ஜுவாலையில் என்ன செஞ்சிட்டாங்க? போட்டுட்டாங்க. எல்லாவற்றையும் விட்டு தேவ வார்த்தைக்காக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? நின்றிருக்கிறார்கள். ஆனா இந்த காலத்துல தனக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நினைச்சு தேவ வார்த்தையை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி தனக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தேவ வார்த்தையை என்ன செஞ்சுறாங்க? விட்டுறாங்க. தேவ வார்த்தையை விட்டதுக்கு பிறகு அப்புறம் என்ன அது ஊழியம்? அப்போ எல்லாத்தையும் விட்டு தேவ வார்த்தைக்காக வாழ்ந்தார்கள். ஆனால் இப்ப இருக்கிறவங்க தனக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நினைச்சு தேவ வார்த்தை என்ன செஞ்சுறாங்க? விட்டு விலகி போயிறாங்க. தேவ வார்த்தை விட்டு விலகி போகும் பொழுது தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, நீ மனிதனை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணிட்ட, முடிவு பண்ணிட்ட, அப்போ உன் இஷ்டத்துக்கே நீ என்ன செஞ்சுக்க, நடந்துக்க அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா நாம் தேவ வார்த்தையை, தேவனை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம தேவ வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? நம்மளை முந்தி போகணும்னு நினைக்கிறாங்களா? நம்ம செய்யறதையெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நம்மளை பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்களா? அப்பா இங்கே வா, இந்தா இதை என்ன செய், நீனே இதை என்ன செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு கொடுத்தோம்னா கர்த்தர் அதை என்ன செய்து கொள்வார்? பார்த்து கொள்வார். நம்ம ஸ்தோத்திரம் பிடிச்சிக்கிட்டு நானும் பண்ணுவேன் நீனும் பண்ணணும் அப்படின்னு அந்த போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், கர்த்தருக்கு என்ன இருக்காது? சொல்லுங்க, சந்தோஷமா இருக்க மாட்டேன். அவனுக்கு தான் சத்தியம் தெரியல. எலியாவது சொன்னா ஸ்தோத்திரம், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இங்க ஒருவன் கூட இல்லை, நீ கூட வார்த்தையின்படி நடக்காம போனா என்ன அர்த்தம் அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன செய்கிறார்? கேட்கிறார். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாரையும் பார்க்குறோம். அவங்க எப்படி செய்யறாங்க, இவங்க எப்படி செய்யறாங்க. அவங்கள வார்த்தை என்ன சொல்லுகிறது? வார்த்தை என்ன சொல்லுகிறது? வார்த்தை சொன்னால் அதன்படி நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். பாருங்க, தேவனுக்காக எதையும் தொடாமலும் யாரையும் தொழுது கொள்ளாமல் இருந்தார்கள். மொர்தெகாய், என் தேவனுக்கு தவிர நான் யாரும் என்ன செய்ய மாட்டேன், தொழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர் தான் யாரு? மொர்தெகாய். ஸ்தோத்திரம். ஆனா இப்ப இருக்கிறவங்க அப்படி வாழ்ந்து எதையும் தொடாம யாரையும் தொழுது கொள்ளாமல் வாழ்ந்தார்கள் அந்த காலத்துல. இந்த காலத்துல நம்ம எப்படி வாழணும்னா, தன்னையும் விட்டு தனக்கானதையும் விட்டு கொடுத்தாதான் ஒருவனாக நம்ம மாற முடியும். தன்னையும் விட்டு
தனக்கானதே அவன் என்ன செய்யணும்? விட்டு கொடுத்தோன்னா தேவன் சந்தோஷப்படுவா. நம்ம தன்னையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம், தனக்கானதே நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? விட்டு கொடுக்காததுனால கர்த்தர் இன்னும் நியாயம் செய்யாமல் அப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? அப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகனே, நீ ஞானவனாகி என்னை நீ என்ன செய்? சந்தோஷப்படுத்த. கர்த்தரை சந்தோஷப்படுத்த விரும்புகிறவர்கள் தன்னையும் விட்டு கொடுக்கணும், தனக்கானது என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். வழக்காடிக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும், உனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படும்? என்ன செய்யப்படும்? தூசிக்கப்படும். அப்ப தூசிக்கப்படுறதை நிறுத்துவதற்கு என்ன செய்யணும்? எனக்கு எல்லாமே சரியா செய்ய தெரியும்னு சொன்னா அதை அவங்க கிட்டே நம்ம என்ன செஞ்சிடணும்? கொடுத்துட்டு தானே. சங்கீதம் 107 ஸ்தோத்திரம், அந்த வசனத்தை வாசிங்களேன். 41 43 வரைக்கும். எளியவனையோ சிறுமையிலின்றி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல என்ன கிடைத்தது? கிருபையை. எப்படி அவன் கண்டுபிடிச்சிருப்பான்? இப்பதானே படிச்சான். கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். கிருபைகளை என்ன செய்யதான் முடியும்? உணர்ந்து கொள்ளத்தான் முடியும். நடக்கிறது என்ன? போன வாரத்துல நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். கவனிக்கணும் தானே. கவனிக்கிறவனுக்கு பேர் என்னது? கவனிக்கிறவனுக்கு பேர் என்னது? ஞானவான். எங்கே கவனிக்கிறான்? அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்குது, இஸ்ரேலில் என்ன நடக்குது, அதை கவனிக்கிறவனா? எதை கவனிக்கணும்? எதை கவனிக்கணும்? தன்னை கவனிக்கணும். ஆத்மாவுக்கு என்ன தேவை? என்ன தேவை? ரட்சிப்பு. மாம்சத்துக்கு என்ன தேவை? என்ன தேவை? மாம்சத்துக்கு. ஆவிக்கு என்ன தேவை? நடக்கிறதை கவனிக்கிறவன் ஞானவான். அவனுக்கு தான் கிருபைகளை உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இவங்க எதற்காக இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க? அவன் தான் ஞானவானாக நடக்க முடியும். நீ ஞானவானாகி என்னை சந்தோஷப்படுத்த அப்படின்னா, ஆண்டவரை நான் செய்ய போகும்போது இவ்வளவு ட்ரபிள் பண்றாங்கல்ல, நான் என்ன செய்ய? நீ விட்டுடு அப்படின்னு அவர் சொல்றத உணர முடியும். உணர்ந்தா தான் அதை என்ன செய்ய முடியும்? விட முடியும். இந்தா, என்னை நீ 1 மைல் தூரம் நடக்கிறியா, நான் 2 மைல் தூரம் வர்றேன். என்னுடைய வஸ்திரத்தை கேட்கிறியா, இந்தா என்னுடைய அங்கேயும் நீ என்ன செஞ்சுக்க, எடுத்துக்க, வச்சுக்கப்போ, எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம உணரணும்ல. நம்ம உணரணும்னா நம்ம கவனிக்கணும். நம்ம கவனிக்கிறது எதுல இருக்கணும்? என்னுடைய ஆத்மாவுக்குரியதை நான் சரியா வச்சிருக்கிறேனா, என் மாமிசத்துக்குரியதை நான் சரியா வச்சிருக்கிறேனா, என் ஆவி உற்சாகமா இருக்கிறதா அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்க்கணும்ல. கவனித்து பார்த்தால் மட்டுமே நம் தேவனை என்ன செய்ய முடியும்? சந்தோஷப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா உணராம மனிதர்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருப்போம். கடுகளவு போதும். கர்த்தரை சந்தோஷப்படுத்துவதற்கு கடுகளவு போதும். உங்களுக்கு பிரச்சனை வருதா, ஆபத்து நேரிடும் பொழுது வேற எங்கேயும் போகாம என் கர்த்தர் எனக்கு அதை என்ன செய்வார்? இனி அதிலிருந்து மீட்டு எடுப்பார். இந்த விசுவாசத்தோடு போகணும். கொஞ்சம் விசுவாசம். கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவர்களை அநேகத்துக்கும் அவர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? அதிகாரியாக மாற்றுவார். அப்படித்தானே? சீசர்களுக்கு அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, அப்போஸ்தலர்களுக்கு அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, நமக்கும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, எலியா காலத்துல 7000 பேர் எனக்காக வாழ்ந்தார்கள், இந்த காலத்துல ஒருவன் கூட இல்லை. இதை கேட்கிற நாம் அந்த ஒருவனாக நான் இருக்க வேண்டும். அப்ப நான் இருக்க என்ன செய்ய வேண்டும்னா, நான் உணர்வோடு இருக்கணும். உணர்வோடு இருக்கிறதற்கு கவனிக்கணும். கவனித்தால்
கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னால் கீழ்ப்படிய முடியும். அது என்னை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எனக்கானதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கான எண்ணம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா.